Welcome to Future Vision Study Center. In botany class, today we are going to discuss about the 7th unit. Topic is plant physiology, biochemistry and biophysics. So in previous class, we discussed about the aerobic respiration. So aerobic respiration na enna அப்படின்னு நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா என்னென்னா, ஏரோபிக் அப்படின்னா வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் முன்னிலையில் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் நடக்கிறது. ஸோ இந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் வந்து எதுலாம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஹியூமன் எக்ஸப்ட் ப்ரிமிட்டிவ் ப்ரோகேரியாட்ஸில் மட்டும்தான் வந்து இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்து நடக்காது. ஸோ ரிமைனிங் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்து நடக்கும். ஸோ இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் பார்த்தோன்னா வந்து ஆக்சிஜனை வந்து எலக்ட்ரான் அக்செப்டர் பண்ணி இட்ஸ் வில் பி ஹெல்ப் டு ப்ரொடியூசிங் த ஏடிபி மாலிகுல். ஸோ ஏடிபி மாலிகுலை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுடைய மெயின் ஒர்க். ஸோ இந்த ஏடிபி மாலிகுல் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இட்ஸ் ஏடிபினாலே வந்து எனர்ஜி கிவிங் கரன்சி, எனர்ஜி கரன்சின்னு சொல்லலாம். ஸோ ஏடிபி மாலிகுல்னாலே வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைட்டோகாண்ட்ரியாவில் தான் வந்து ஏடிபி ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நடக்குது. ஸோ நார்மலாக வந்து இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நியூட்ரிஷன் ப்ராசஸ். இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் வந்து 4 ரா மெட்டீரியல்ஸ் இன்வால்வ் ஆகும். எதுன்னு பார்த்தோம்னா வந்து குளோரோஃபில், குளோரோஃபில் பிக்மெண்ட், சன்லைட், அதுக்கப்புறம் வந்து ஆக்சிஜன் இன்வால்வ் ஆகாது. 4 அப்படின்னு பார்த்தோம்னா குளோரோஃபில் இருக்கும், சன்லைட் இருக்கும், H2O வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கும். ஸோ இந்த 4 எலிமெண்ட்ஸை வச்சு தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ், அதாவது வந்து ஃபுட் ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் வந்து நடக்குது. இந்த ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து கார்போஹைட்ரேட்டாக தான் ப்ரொடியூஸ் பண்ணும். கார்போஹைட்ரேட், தட் இஸ் ஸ்டார்ச் மெட்டீரியல் தான் வந்து நம்மளுக்கு வெளியே கிடைக்குது. ஸோ இந்த கார்போஹைட்ரேட் ஸ்டார்ச் மெட்டீரியல் வந்து அந்த ஃபுட் மெட்டீரியலாக வந்து நியூட்ரிஷன்ஸாக நம்ம பாடியில் கிடைக்குது. அந்த நியூட்ரிஷன்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ் தான் வந்து ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெஸ்பிரேஷன்னா வந்து இட்ஸ் வில் பி கன்வெர்ட்டிங் த ஃபுட் மாலிகுல் டு கிவிங் ஆஸ் அ எனர்ஜி இன் அவர் பாடி, தட் இஸ் கால்ட் ஆஸ் அ ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ். அந்த ரெஸ்பிரேஷனில் தான் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இருக்குது. ஒன்று ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன். ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் தான் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் நடக்கக்கூடியது. ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் நடக்கக்கூடியது. ஸோ அந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்லேயுமே பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் இருக்குது. ஒன்று ஃபுல்லாக ஆப்சண்ட்டாக இருக்கக்கூடிய இது. ஸோ அதில் வந்து ஆக்சிஜன் சுத்தமாகவே இருக்காது, ஃபுல்லாக வந்து ஆப்சண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த இதில் வந்து ரெஸ்பிரேஷன் நடக்கும். ஸோ அதில் ஃபைனல் ப்ராடக்டாக என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஈஸ்ட் முன்னிலையில் தான் வந்து அந்த ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கும். எத்தனால், தட் இஸ் ஆல்கஹால் ப்ரொடக்ஷன் நடக்கிறதா வந்து அது ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு டைப் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து லேக் ஆஃப் ஆக்சிஜன். அதாவது ஆக்சிஜன் இருக்கும், ஆனால் அந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்க்கு அந்த ஆக்சிஜன் வந்து பற்றாக்குறையாக இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து லேக். அதாவது இப்போ நம்ம ஹெவியாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போதும் சரி, ஸோ வழக்கத்துக்கு அதிகமாக நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யும்போது திடீர்னு நம்ம உடம்புல வந்து அந்த தசை பிடிச்சி வந்து சுளுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த க்ரம் ஃபார்ம் ஆகிறது வந்து மசில் செல்ஸில் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்னு சொல்கிறோம். ஸோ அந்த இடத்துல இது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுன்னு பார்த்தோம்னா லாக்டிக் ஆசிட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த லாக்டிக் ஆசிட்டை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணங்காட்டி அந்த இடத்துல சுளுக்கு ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு வந்து சுளுக்கு தெரியுறது வந்து இந்த லாக்டிக் ஆசிட் ஃபார்மேஷனால தான் தெரியுது. ஸோ இந்த மாதிரி 2 டைப்ஸ் ஆஃப் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு போன கிளாஸில் பார்த்தோம். ஸோ இந்த 2 டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷனில் இருந்து ஆனரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கும் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேட் இருக்குது, பேசிக் கம்பேரிசன்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்து இட்ஸ் மெட்டபாலிக் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அக்கரிங் இன்டு த செல் கன்வெர்ட்டிங் த கெமிக்கல் எனர்ஜி இன்டு ஏடிபி. ஸோ கெமிக்கல் எனர்ஜியை வந்து ஏடிபியாக வந்து கொடுக்குது. இதே ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து செல்லுலார் ரெஸ்பிரேஷன் சொல்லாங்க. இதில் வந்து ஹை எனர்ஜி எலக்ட்ரான் அக்செப்டர். இது வந்து ஆக்சிஜன் ஆர் பைருவேட் வந்து டெரிவேட்டிவ்ஸ், ஆக்சிஜன் இல்லாட்டி பைருவேட் வந்து டெரிவேட்டிவ்ஸாக வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஓவரால் ஈக்குவேஷன். ஸோ இதோடைய ஓவரால் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் என்ன நடக்கும்னா, இந்த கார்போஹைட்ரேட் வந்து
இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் வந்து கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் கொடுக்குது. இதுதான் வந்து ஓவரால் ஈக்குவேஷன். இதில் எனர்ஜி ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதே வந்து ஆனரோபிக் ரெஸ்பிரேஷனில் பார்த்தோம்னா இதே கார்பன் டை ஆக்சைடு ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், அதில் வந்து ஆக்சிஜன் வந்து இருக்காது. ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா C2H5OH. C2H5OH அப்படிங்கிறது வந்து எத்தனால். ஸோ எத்தனாலையும் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுதான் வந்து ஓவரால் ரியாக்ஷன் ஆஃப் த aerobic and anaerobic respiration. ஸோ presence of oxygen. ஸோ ஆக்சிஜன் இருக்கிறத பொறுத்து எப்படி இருக்கும். ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா வந்து ஆக்சிஜன் இருக்கும். அதே anaerobic ரெஸ்பிரேஷன் அப்படின்னா லோ ஆக்சிஜன் என்விரான்மெண்ட், அதாவது லேக் ஆஃப் ஆக்சிஜனாக இருக்கும், இல்லாட்டி ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் வந்து இருக்கும். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ். ஸோ இது வந்து கேஸை வந்து எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா தேர் இஸ் அன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் டியூரிங் த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் வேர் த ஆக்சிஜன் இஸ் அப்சார்ப்டு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ரிலீஸ்டு. ஸோ ஆக்சிஜனை வந்து அப்சார்ப் பண்ணுறதுனாலையும் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுறதுனாலையும் கேஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ இதே வந்து anaerobic ரெஸ்பிரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா கேஸ் டஸ் நாட் டேக்ஸ் பிளேஸ் டியூரிங் த anaerobic ரெஸ்பிரேஷன். த சம் கேஸஸ் லைக் சல்ஃபர், நைட்ரஜன் இதெல்லாமே வந்து என்ன ஆகுது, ஒவ்வொரு ஆர்கானிசத்தில் வந்து ரிலீஸ் ஆகிறதா வந்து கேஸ் எக்ஸ்சேஞ்சஸ்னு சொல்கிறாங்க. ஸோ லொக்கேஷன், இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் எங்கே நடக்கும். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்து கிளைகோலைசிஸ் ப்ராசஸ் வந்து மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்கும். இது மைட்டோகாண்ட்ரியாவில் வந்து இது வந்து யூகேரியாட்டிக்கில் தான் வந்து மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்கும். இதே ப்ரோகேரியாட்டிக்காக இருந்தால் இதில் நடக்கும், சைட்டோபிளாஸ்டில் நடக்கும். இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் யூகேரியாட்டிக்கில் வந்து மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்கும், ப்ரோகேரியாட்டிக்கில் வந்து சைட்டோபிளாசத்தில் நடக்கும். இதே ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் பார்த்தோம்னா ரெண்டுலேயுமே எதில் தான் நடக்கும், சைட்டோபிளாசத்தில் தான் வந்து நடக்கும். ஸோ எண்ட் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுடைய எண்ட் ப்ராடக்ட் வந்து என்னென்னா கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் எனர்ஜி. கார்பன் டை ஆக்சைடு, வாட்டரும் எனர்ஜியும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதில் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷனில் வந்து எண்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தோம்னா வந்து ஆசிட்ஸ் இருக்கும், ஆல்கஹால் இருக்கும், கேஸ் அண்ட் எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதை தான் வந்து எண்ட் ப்ராடக்ட். ஸோ எனர்ஜி ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ எவ்வளோ எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்து 38 ATP மாலிகுல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். சம்டைம் இட்ஸ் வில் பி லாஸ்ட் டியூரிங் த ப்ராசஸில் லாஸ்ட் பண்ணி எப்படியும் வந்து 28 இருந்து 30 ATP மாலிகுல்ஸ் ஆகுது என்ன ஆகும், ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் ப்ரொடியூஸ் ஆயிரும். இதே ஆனரோபிக் ரெஸ்பிரேஷனில் வந்து வெறும் 2 ATP மாலிகுல்ஸ் மட்டும்தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ரியாக்டன்ட். ஸோ இதில் ரியாக்டண்ட்டாக என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட், ஆக்சிஜன் வந்து ப்ரீ ரெக்யூசைட்ஸ் ஆஃப் த ஏரோபிக் ரெஸ்பிரேஷனாக இருக்குது. ஸோ இதில் வந்து அக்செப்டார்னா பார்த்தோம்னா சல்ஃபர், நைட்ரஜன் அண்ட் இட்ஸ் வில் பி ரெக்யூரிங் அலாங் வித் த கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ரியாக்டண்ட்டாக வந்து இருக்குது. ஸோ ஆக்சிடேஷன். ஸோ இதில் வந்து கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆக்சிடேட் ஆகி கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், எனர்ஜியாக கொடுக்குது. ஆனால் இதில் வந்து ஆக்சிடேஷன் வந்து இன்கம்ப்ளீட். ஆனரோபிக்கில் வந்து இன்கம்ப்ளீட் ஆக்சிடேஷன், அதாவது கார்போஹைட்ரேட் என்னவா மாறுது, ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்து ஆல்கஹால் ப்ரொடக்ஷன் வரும், ஆல்கஹால் வரும், லாக்டிக் ஆசிட் ஃபார்மேஷன் ஆகும். ஸோ இது வந்து இன்கம்ப்ளீட் ஆஃப் ஆக்சிடேஷன் சொல்கிறான். ஸோ நேச்சர் ஆஃப் ப்ராசஸ் வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்து கம்பேரிட்டிவ்லி லாங்கர் தென் த ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன். இது வந்து லாங்காக இருக்கும், ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ அக்கரன்ஸ். ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ஸ் வந்து ஹையர் ஆர்கானிசம் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸில் தான் இருக்கும். இதே ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரிமிட்டிவ் ஆஃப் ப்ரோகேரியாட்டில் இருந்து அப்புறம் ஹியூமன் பீயிங் வந்து அதிகமாக ஹையஸ்ட் ஆர்கானிசம் மசில் செல்ஸ் ஹியூமன் பீயிங் வரைக்கும் எல்லாத்துலேயுமே வந்து எக்ஸ்ட்ரீம் மூமெண்ட்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பேசிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஏரோபிக் அண்ட் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன். ஸோ இப்போ இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்னா வந்து என்ன சொன்னால் ரெஸ்பிரேஷன் இன் ஹியூமன். ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ஹியூமன் பீயிங்கில் எப்படி இருக்குது. த ப்ராசஸ் ஆஃப் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் இன் ஹியூமன் இஸ் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஸோ இட்ஸ் வில் பி வேர் கம்ப்ளீட்டிங் த ஆக்சிடேஷன் ஆஃப் குளுக்கோஸ் yielding the energy required by the body. So it begins in the cytoplasm of the cell and the product are moved into the mitochondria and the further reaction வந்து நடக்கும். மைட்டோகாண்ட்ரியாலேருந்து further reactions நடக்கும். ஸோ இந்த ஆக்சிஜன் அப்சார்ப் பண்ணுறது வந்து லங்ஸில் வந்து என்ன ஸ்டோர் பண்ணி ரெட் பிளட் செல்
செல்ஸ்லாம் மூலமாக தான் ஆக்சிஜன் இட்ஸ் வில் பி பாஸ்டு டு த ரெக்கவரி. ஸோ ரெட் பிளட் செல்ஸ்னால் வந்து ஆர்பிசின்னு சொல்லுவோம். ஸோ பிளட் செல்ஸை பற்றி நம்ம யூனிட்டில் படிக்கும்போது இந்த ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் இதெல்லாமே படிப்போம். ஸோ ஆர்பிசி அப்படிங்கிற அதில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெட் கலரில் பிக்மெண்ட் இருக்குது. அந்த ரெட் கலர் பிக்மெண்ட்டுக்கு பேர் தான் வந்து ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ரத்தத்தில் ஹீமோக்ளோபின்கிற ஒரு பிக்மெண்ட் இருக்குங்காட்டி தான் நம்மளுடைய பிளட் வந்து என்ன கலரில் இருக்குது, சிகப்பு கலரில் இருக்குது. இல்லாட்டி நார்மலாக வந்து நம்மள பிளட்டு வந்து ஒயிட் கலர் பிளட்டாக தான் இருக்கும். அந்த பிக்மெண்ட் மூலமாக தான் வந்து அது ரெட் கலரில் காமிக்குது. ஸோ இந்த ரெட் கலர் பிக்மெண்ட்டுடைய ஒர்க்கு, இந்த ஹீமோக்ளோபின் என்ன பண்ணும்னா ஹைலி அஃபெக்டிவ், அதாவது வந்து அட்ராக்டிவ்னு சொல்லலாம். அதாவது அது வந்து ஆக்சிஜனை வந்து நிறைய பிடிச்சி வச்சுக்கும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஒரு ஆர்கானிசத்துலேருந்து ஒரு ஆர்கனில் இருந்து இன்னொரு ஆர்கன், ஒரு செல் டு செல் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும் எதைய, ஆக்சிஜனை. ஸோ இந்த ஆர்பிசியோட ஒர்க் என்னென்னா இட்ஸ் வில் பி டேக்கிங் த ஆக்சிஜன் அண்ட் பாசிட் டு த செல், இட்ஸ் வில் பி ரெக்வயரிங் த எனர்ஜி எதுக்கெல்லாம் தேவையோ அதுக்கெல்லாம் வந்து தேவையாக கொண்டு போய் விடுறதான் வந்து இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், இந்த ஆர்பிசியோட மெயின் ஒர்க். ஸோ இதில் வந்து குளுக்கோஸ் வந்து முழுசாக வந்து ஆக்சிடைஸ் ஆகி எனர்ஜியும் கார்பன் டை ஆக்சைடு கேஸையும் வந்து ரிலீஸ் பண்ணுது. ஸோ இந்த செல்லுலார் ரெஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா மேஜர் மெட்டபாலிக் பேத்வே ஆஃப் த ஆக்சிஜன். கார்போஹைட்ரேட் வந்து டு ரிலீஸிங் எனர்ஜி. கார்போஹைட்ரேட்னு ஃபுல்லாக ஆக்சிடைஸ் ஆகுது. அதாவது கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது வந்து C6H12O6, அதாவது 6 கார்பன் மாலிகுல், 12 ஹைட்ரஜன் மாலிகுல், 6 ஆக்சிஜன் மாலிகுல். இது எல்லாமே ஃபுல்லாக வந்து ஆக்சிடைஸ் ஆகி எதை கொடுக்குது, கார்பன் டை ஆக்சைடை கொடுக்குது, ஆக்சிஜனை கொடுக்குது, கார்பன் டை ஆக்சைடு கொடுக்காது, ஆக்சிஜனை கொடுக்குது, வாட்டர் மாலிகுல்ஸை கொடுக்குது, ப்ளஸ் எனர்ஜி ஏடிபி மாலிகுல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இட்ஸ் வில் பி கம்ப்ளீட்லி ஆக்சிடைஸ்டு. ஸோ ஆனரோபிக் ரெஸ்பிரேஷனுடைய எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட் ப்ரொடக்ஷன் இன் மசில்ஸ். ஸோ மசில் செல்ஸில் எப்படி லாக்டிக் ஆசிட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த லாக்டிக் ஆசிட்னாலே வந்து லேக் ஆஃப் ஆக்சிஜன், இன்சஃபிஷியன்டி ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டியூரிங் த இன்டென்ஸ் எக்ஸசைஸ் த மசில்ஸ் இன் அவர் பாடி cannot get enough oxygen and thus performing the more glycolysis than the body, it will be transferring the electron transport chain. So the result anaerobic respiration due to the insufficient oxygen in our muscles. ஸோ நம்ம மசில்ஸில் தேவைக்கு அதிகமாக ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம தேவைக்கு கம்மியாக ஆக்சிஜன் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கும். ஸோ இன்ஸ்டன்ட் ஆஃப் த aerobic respiration, anaerobic respiration takes place with the result of the formation of the lactic acid. ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் anaerobic respirations வந்து இருக்குது. அது இந்த டைப் ஆஃப் anaerobic respiration பார்த்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகும், 2 ATP மாலிகுல்ஸ் வந்து ப்ரொடியூசிங் இன் த குளுக்கோஸ். ஸோ இதனுடைய ஓவரால் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா C6H12O6ல் பார்த்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட் C3H6O3 இதுதான் வந்து லாக்டிக் ஆசிடோடைய கெமிக்கல் ஃபார்முலா. இதை நம்ம படித்து வச்சுக்கலாம், 1 மார்க்கில் கேட்பாங்க. ப்ளஸ் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் இன் த மசில்ஸ் ரிசல்ட்டிங் இன் த அக்குமுலேஷன் ஆஃப் லாக்டிக் ஆசிட்ஸ் இன் த டிஷ்யூ விச் லீட்ஸ் டு த சோர் ஆஃப் மசில்ஸ் பிகாஸ் லெஸ் எனர்ஜி இஸ் ப்ரொடியூஸ்டு பர் குளுக்கோஸ் மாலிகுல் டியூரிங் த anaerobic respiration than the aerobic respiration. So this result is weakness and shortness of the breath. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு வீக்னஸ் மாதிரி தான். ஏன்னா ப்ரீத்திங் வந்து சீக்கிரமாக ஃபுல்லாக நடக்காது, ஒரு வீக்னஸ் இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் நம்ம பாடியில். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா வந்து ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷன் பை ஈஸ்ட். ஸோ இந்த ஈஸ்ட் வந்து எப்படி ஆல்கஹாலை ஃபெர்மெண்டேஷன் பண்ணுது, அது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் த anaerobic ரெஸ்பிரேஷன். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ O2 வந்து கம்ப்ளீட்டாகவே இருக்காது. ஸோ இந்த இதில் வந்து ஈஸ்ட் அப்படின்னு கூடிய ஒரு ஆர்கானிசம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எதுக்கு, இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ். ஸோ ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷன், anaerobic ரெஸ்பிரேஷன்னு நீங்கள் கேள்விப்பட்டாலே உங்கள் மைண்டுக்கு வர வேண்டியது என்ன, ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும், ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் உருவாகும், அதில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு பேர் வந்து ஈஸ்ட். இது 3 தான் வந்து கீ பாயிண்ட். ஸோ வென் த கார்போஹைட்ரேட் இட்ஸ் அ ரிச் சப்ஸ்டன்ஸ் ஆர் பாட்டில்டு வித் ஈஸ்ட் ensuring the minimum oxygen content in the bottle, the yeast undergo the anaerobic respiration.
As a result, the fermentation takes place where the yeast converting the carbohydrate into ethyl alcohol. ஸோ இந்த கார்போஹைட்ரேட் வந்து என்னவா மாறும்னா எத்தில் ஆல்கஹாலாக மாறும். ஸோ இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்லலாம், நம்ம காலேஜஸ்லாம் நீங்கள் படிக்கும்போது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ நார்மலாக வந்து இந்த ஒயின் ப்ரிப்பரேஷன் வந்து ஃபுல்லாக ஃபேக்ட்ரியில் தான் நடக்கும். ஸோ இந்த லெபார்ட்டரி மேனரில் வந்து இந்த ஆல்கஹால் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, கிரேப்ஸை வந்து நல்லா சாறை மட்டும் வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்குவாங்க. ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு, அதுக்குள்ள வந்து ப்ரவுன் சுகர், கரும்பு சக்கரை போட்டு நல்லா ஆட் பண்ணி, ஈஸ்ட் இந்த பேக்கரியிலலாம் யூஸ் பண்ணக்கூடிய ஈஸ்ட் வந்து இருக்கும். இது வந்து பஃப்னு வர்றதுக்கு தான் அந்த ஈஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஈஸ்ட்டை வந்து என்ன பண்ணாங்கன்னா, நல்லா ஒரு வார்ம் வாட்டரில் வந்து அந்த ஈஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அது வந்து ஆக்டிவ் ஆகும். ஸோ அந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவ் ஆனதுக்கப்புறம் தான், ஸோ வார்ம் இல்லாட்டி நார்மல் வாட்டரில் ஊற்றுனோம்னா போட்டாலே வந்து ஈஸ்ட் ஆக்டிவ் ஆகும். அந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவ் ஆனதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுறோம், அந்த ஜூஸில் ஊற்றி ஒரு ஏர் டைட் கண்டெய்னர் பாட்டில், ஸோ கிளாஸ் பாட்டிலில் வந்து ஏர்டைட் கண்டெய்னர் பாட்டிலில் வந்து நம்ம அதை ஊற்றி வச்சு நல்லா மேலே ஃபுல்லாக டைட்டாக வந்து கண்டெய்னரை க்ளோஸ் பண்ணி அதை வந்து என்ன வைப்போம்னா ஒரு 1 வீக்குக்கு நல்லா டார்க் பிளேசஸில் நம்ம அதை வச்சுட்டு 1 வீக் கழித்து நம்ம அதை எடுத்து பார்த்தோம், ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகுனா ஒரு நல்ல ஆல்கஹாலிக் ஸ்மெல் வந்து அது ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்கு வந்து இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம், இந்த கிரேப்ஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. So alcohol production in bottle, however, is a toxic to the yeast. Which is why they stated to dice as the alcohol concentration increasing. So 30% of alcohol can be brewed in with yeast, while the high concentrations are observed through the distillation process. So இந்த distillation process மூலமாக வந்து 30% of alcohol வந்து brewer industry எல்லாமே வந்து இந்த ஈஸ்ட் வச்சு தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராசஸோட ஃபைனல் ப்ராடக்டாக நம்மளுக்கு கிடைக்கிறத வந்து லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன்லேயும் கிடைக்கும், அதே மாதிரி எத்தனாலும் வந்து ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸில் கிடைக்கும். ஸோ இதில் லாஸ்ட்டாக எவ்வளோ எனர்ஜி தான் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 2 ATP மாலிகூல்ஸ் மட்டும்தான் என்ன ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஓவரால் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா C6H12O6 வந்து C2H5OH, தட் இஸ் எத்தனால் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் எனர்ஜி. ஸோ எத்தனாலோட ஃபார்முலா என்னென்னு கேட்டால் தெரியணும், C2H5OH அதுதான் வந்து எத்தனாலுடைய ஃபார்முலா. இதை வந்து CH2 என்ன சொன்னால் CH3 சொல்லுவோம், CH3CH2OH இப்படியும் சொல்லலாம், CH3CH2OHன்னு சொல்லலாம், இல்லாட்டி C2H5OHன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து எத்தனால் ப்ரொடக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபெர்மெண்டேஷன் இன் மெத்தனோஜன்ஸ். ஸோ இந்த மெத்தனோஜன் ப்ரொடக்ஷன் வந்து எப்படி நடக்குது? So the methanogens are the prokaryotes that belong to the archaea. So the organism it will be named as a methanogen because the producing the methane by the product of the oxidizing carbohydrate in the absence of oxygen. This process is called methanogenesis. So this is also the type of fermentation that result it will be producing the alcohol methanol. So in the process க்கு பேர் வந்து methanol poisoning. ஸோ இந்த மெத்தனோஜன் ப்ரொடக்ஷன்லேயும் வந்து இந்த anaerobic ரெஸ்பிரேஷன் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் மெத்தனால் ப்ரொடக்ஷனில். ஸோ மெத்தனோஜன் ஃபார்மேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ப்ரோகேரியாட்டிக்கில் தான் வந்து மெத்தனோஜன்ஸ் ஃபார்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன ஆகும்னா அது பை ப்ராடக்டாக வந்து என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா மெத்தனோன், அதாவது ஆல்கஹால் கிடைக்கிற மாதிரி மீத்தேன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மெத்தனோஜன் வந்து எதுலேருந்து கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து மெத்தனோசாரிக் பார்கரி. ஸோ இந்த ஸ்பீசிஸ் நேம் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ மெத்தனோஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து மெத்தனோசார்சினா barkeri. So it should be oxidizing the cellulose from plant to producing the methanol instead of ethyl alcohol in the case of yeast. So methanol poisoning might result in never damage or even death in some people. So இது வந்து ரொம்ப ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஒரு மீத்தேன் கேஸஸ் தான். ஸோ இதோட ப்ரொடக்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா இந்த நார்மல் கார்பன் டை ஆக்சைடில் இருந்து CH3OH மெத்தனால் ப்ரொடக்ஷன் ஆகுது அண்ட் எக்ஸஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் எனர்ஜி ப்ரொடக்ஷன் நடக்குது. இதுதான் வந்து மெத்தனால் ப்ரொடக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ப்ரொபியோனிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் இன் சீஸ். ஸோ
ப்ரொபியோனிக் ஆசிட் வந்து எப்படி வந்து ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமாக இந்த சீஸ் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்குறது தான் வந்து நெக்ஸ்ட் ஒன்று. ஸோ இன் திஸ் ப்ரொபியோனிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் அக்கர் வென் சம் பாக்டீரியா ப்ரொபினோபாக்டீரியம் செர்மானி. ஸோ பாக்டீரியாவுடைய நேம் வந்து முக்கியம். பாக்டீரியாவோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொபியோனிபாக்டீரியம் செர்மானி. ஸோ தட் இஸ் utilizing the carbohydrates like lactase and glucose to producing the propionic acid and carbon dioxide. The most common application of the process can be observed in Swiss சீஸ். ஸோ ஸ்விஸ் சீஸில் தான் வந்து அதிகமாக வந்து இந்த மாதிரி ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கிறத வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ப்ரொடியூஸ்டு டியூரிங் திஸ் ப்ராசஸ் ரிசல்ட் இன் த ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் பபிள்ஸ் இன் சீஸ் along with the distinct flavor due to the carboxylic acid. ஸோ distinct flavor அது ஒரு வேற ஒரு மாதிரி ஒரு ஃப்ளேவர் வருதுன்னா அதுக்கு காரணம் வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் மூலமாக தான் வந்து இந்த ஃப்ளேவர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதோடைய மெயின் ப்ராசஸ் என்ன? ஸோ திஸ் ப்ராசஸ் லைக் ஆல் அதர் anaerobic respiration process occurs during the absence of low concentration of oxygen. ஸோ ஓவரால் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா C12H12O11 இது வந்து C3H6O2 plus O கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகிறதா வந்து என்ன இந்த ப்ரொபியோனிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் பற்றி ஃபுல்லாக பார்த்துருக்கோம். ஸோ ரெஸ்பிரேஷன்னா எகைன் நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க. ரெஸ்பிரேஷன் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இருக்குது. ஏரோபிக்னா வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், ஆனரோபிக் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ இதில் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வரக்கூடியது ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ், ஈஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எத்தனால் ப்ரொடக்ஷன், அதேமாதிரி லாக்டிக் ஆசிடும் ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்து இட்ஸ் நாட் அ கம்ப்ளீட்டிங் ப்ராசஸ். ஸோ இந்த ஆனரோபிக் ரெஸ்பிரேஷனுடைய ஓவர்வியூவில் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட்டெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷனுடைய டிஃப்ரென்ஷியேட் வந்து எப்படி இருக்குது, ஸோ என்ன பேசிக் காம்போனா அதோட டெஃபினிஷன் என்ன, ஓவரால் ஈக்குவேஷன் என்ன, ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனோட முன்னிலையில் என்னென்னலாம் நடக்குது, தென் கேஸஸ் எக்ஸ்சேஞ்சஸ் எப்படி இருக்குது, அதோட லொக்கேஷன்ஸ் என்ன, எண்டு ப்ராடக்ட் வந்து என்ன, ஸோ எனர்ஜி எப்படி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, ரியாக்டன்ட் வந்து என்ன மாதிரி ரியாக்டண்ட்டாக கிடைக்குது, ஆக்சிடேஷன்னா என்ன, நேச்சர் ஆஃப் ப்ராசஸ் எப்படி இருக்குது, எங்கே அக்கர் ஆகுது. ஸோ இது வந்து ஹையர் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸில் நடக்கிறது. ஆனரோபிக்னா வந்து ப்ரோகேரியாட்ஸில் நடக்கிறது, மசில் செல்ஸில். ஸோ இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்னா ஹியூமன் பீயிங்ஸில் வந்து எப்படி நடக்குது. அதே ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா வந்து லாக்டிக் ஆசிட்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, அதாவது மசில் செல்ஸில் வந்து லாக்டிக் ஆசிட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, தென் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குது, ஆல்கஹால் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, தென் மெத்தனோஜன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறது எப்படி, தென் ப்ரொபியோனிக் ஆசிட் வந்து சீஸ் ப்ரொடக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆகிறது எப்படி அப்படின்னு இந்த கிளாஸில் வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ லெட் பி ப்ராக்டிசிங் சம் கொஷின் ரிகார்டிங் திஸ் டாபிக். ஸோ த ஃபர்ஸ்ட் கொஷின், வேர் டஸ் anaerobic respiration takes place in the cell. ஸோ செல்லில் வந்து anaerobic respiration வந்து எங்கே நடக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ மைட்டோகாண்ட்ரியா, ஆப்ஷன் பி நியூக்ளியஸ், ஆப்ஷன் சி சைட்டோபிளாசம், ஆப்ஷன் டி ரிபோசோம்ஸ். ஸோ இதில் வந்து anaerobic respiration வந்து எங்கே நடக்குதுன்னா சைட்டோபிளாசத்தில் தான் நடக்கும். ஏன்னா anaerobic respirations வந்து occurs in the cytoplasm because unlike the aerobic respiration it does not requiring the oxygen, does not takes place in the mitochondria. மைட்டோகாண்ட்ரியாவில் வந்து நடக்காது, நியூக்ளியஸ்லையும் நடக்காது, ரிபோசோம்ஸ்னால் வந்து ப்ரோட்டீன் ப்ரொடக்ஷன். ஸோ anaerobic respiration வந்து எதில் நடக்குதுன்னு பார்த்தோம்னா சைட்டோபிளாசத்தில் தான் வந்து நடக்கும். ஸோ the next question, what is the net gain of ATP molecules in anaerobic respiration per molecules of glucose. ஸோ எத்தனை மாலிகுல்ஸ் ஆஃப் குளுக்கோஸ், ஒரு குளுக்கோஸ்லேருந்து எத்தனை மாலிகுல்ஸ் ஆஃப் ஏடிபிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நம்ம இதை ஆல்ரெடி நம்ம anaerobic ரெஸ்பிரேஷன்லேயே வந்து பார்த்தோம். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 38, ஆப்ஷன் சி 4, ஆப்ஷன் டி 0. ஸோ இதில் பார்த்தோம்னா டோட்டலாக வந்து 38 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் தான் நடக்கும். ஸோ anaerobic ரெஸ்பிரேஷன் நான் பார்த்தோன்னா
2 தான் நடக்கும். 4 and 0 வந்து எதுலேயுமே நடக்காது. ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா வந்து 38 நடக்கும். ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா வந்து 2 ஏடிபி மாலிகுல்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஆப்ஷன் ஏ 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். So the third question, which of the following is an end product of anaerobic respiration in yeast cell? So end product of anaerobic respiration ல yeast cell வந்து end product வந்து எது கிடைக்குது yeastல அப்படின்னா ஆப்ஷன் ஏ lactic acid, ஆப்ஷன் பி ethanol and carbon dioxide, ஆப்ஷன் சி citric acid and water, and ஆப்ஷன் டி ஆக்சிஜன். ஸோ ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன்னாலே வந்து எத்தனால் ப்ரொடக்ஷன் தான் நடக்கும். ஸோ எத்தனால் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன்னா லாக்டிக் ஆசிட் வந்து இட்ஸ் அ லேக் ஆஃப் ஆக்சிஜனில் நடக்கக்கூடியது தான் வந்து லாக்டிக் ஆசிட். ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன்னாலே வந்து ஆல்கஹால் ப்ரொடக்ஷன் தான் நடக்கும். ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஈஸ்ட்னு கேட்டாங்கன்னா வந்து எத்தனால் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது. இதே ஆனரோபிக் ரெஸ்பிரேஷனில் வந்து மசில் செல்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்னா லாக்டிக் ஆசிட் வரும். ஸோ ஆப்ஷன் பி ethanol carbon dioxide is the correct answer. So the next question, what causes the muscle cramps during the intense exercise? So intense நம்ம ஹெவியாக ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணும்போது மசில் செல்ஸில் வந்து மசிலில் வந்து கிரம்ப்ஸ் ஃபார்ம் ஆகுது. கிராம்ப் அப்படின்னா வந்து என்னென்னா சுளுக்கு ஃபார்ம் ஆகிறது. ஸோ இந்த சுளுக்கு ஃபார்ம் ஆகிறது வந்து எதனால் என்ன ஆசிட் ப்ரொடக்ஷன்னால வந்து இது ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ த அக்குமுலேஷன் ஆஃப் எத்தனால், ஆப்ஷன் பி அக்குமுலேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட், ஆப்ஷன் சி அக்குமுலேஷன் ஆஃப் லாக்டிக் ஆசிட், and option D lack of வாட்டர். ஸோ இந்த கிரம் அப்படின்னாலே வந்து லேக் ஆஃப் ஆக்சிஜன் வந்து நம்ம உடம்புல பற்றாக்குறையாக இருக்கும்போது தான் வந்து என்ன ஆகும்னா வந்து இந்த கிராம்ப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறது. ஸோ இந்த ஹெவி எக்ஸசைஸாக இருக்கட்டும், ஏதாவது திடீர்னு ஏதாவது ரொம்ப அதிகமாக வந்து ரன்னிங் பண்ணாலோ ஒரு அதிகமான ஒரு மூமெண்ட் நடந்தாலோ வந்து இந்த கிராம்ப்ஸ் ஃபார்ம் ஆகுது நம்ம பாடியில். ஸோ அதுக்கான கரெக்டான ஆன்சர் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால மட்டும்தான் வந்து என்ன ஆகும் இந்த கிராம்ப் வந்து ஃபார்ம் ஆகும். அதனால நான் ஷார்ட்கட் ஃபர்ஸ்டே சொல்லி கொடுத்துருந்தேன். லேக் அப்படின்னா வந்து லாக்டிக் ஆசிட், லேக்னால தான் வந்து லாக்டிக் ஆசிட் வரும். இது எத்தனால் ப்ரொடக்ஷன்னா வந்து ஈஸ்ட் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமாக, இதுவும் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷனில் தான் வரும். ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமாக வந்து நடக்கக்கூடியது. ஸோ மசில் கிராம்ப்ஸ் வந்து டியூரிங் இன்டென்ட் ஆஃப் ஹெவி எக்ஸசைஸ் இருக்கும்போது எந்த ஆசிட் வந்து காஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டாங்கன்னா அக்குமுலேஷன் ஆஃப் லாக்டிக் ஆசிட். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த ஆனரோபிக் ரெஸ்பிரேஷனில் வந்து மசில் செல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா நம்ம பாடியில், அந்த மசில் செல்ஸ் வந்து இந்த பைருவேட்டை என்னவா கன்வெர்ட் பண்ணுது. ஸோ பைருவேட்டை என்னவா கன்வெர்ட் பண்ணி இது கொடுக்குது. ஸோ பைருவேட்டை என்னவா கன்வெர்ட் பண்ண அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ எத்தனால், ஆப்ஷன் பி லாக்டிக் ஆசிட், ஆப்ஷன் சி குளுக்கோஸ், ஆப்ஷன் டி கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த லாக்டிக் ஆசிட்டை என்னவா கன்வெர்ட் பண்ணுது, லாக்டிக் ஆசிட்டை தான் வந்து இது கன்வெர்ட் பண்ணும். ஏன்னா ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் மசில் செல்ஸு கன்வர்ஷன் அப்படின்னு பார்த்தாலே வந்து என்னதான் வரும், லாக்டிக் ஆசிட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி லாக்டிக் ஆசிட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த லாக்டிக் ஆசிட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலாக மசில் செல்ஸ் வந்து when the oxygen its supply is limited, ஆக்சிஜன் சப்ளை வந்து லிமிட்டடாக அதாவது வந்து லேக்காக இருக்கும்போது லிமிட்டடாக இருக்கும்போது வந்து இது வந்து பைருவேட் வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணுதுன்னா லாக்டிக் ஆசிட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணுது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவோம்னா லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட்ஸ் அலோவ் த செல் டு கண்டினியூ த ப்ரொடியூசிங் ஆஃப் த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் செல். ஸோ இந்த ரெஸ்பிரேஷன் வந்து ஈஸ்டில் வந்து நடக்கக்கூடியது. ஒரு சில செல்ஸில் வந்து கிளைகோலிசிஸ் ப்ராசஸ் மூலமாக வந்து இந்த பைருவேட் கார்பன் டை ஆக்சைடு பை ப்ராடக்ட் வந்து எத்தனால் உருவாகிறது எல்லாமே வந்து ஃபெர்மெண்டேஷன் அண்ட் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் நடக்கக்கூடியது. இட்ஸ் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் வந்து எத்தனால் வந்து ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கக்கூடியது ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். பட் நாட் இந்த லாக்டிக் ஆசிட் வந்து என்ன ஆகாது, உருவாகாது. ஃபெர்மெண்டேஷன் இன் மசில்ஸில் வந்து லாக்டிக் ஆசிட்ஸ் தான் வந்து உருவாகும்.
இந்த anaerobic ரெஸ்பிரேஷன்னாலே பைருவேட் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகும்னு பார்த்தோன்னா மசில் செல்ஸ்னால் பைருவேட் வந்து லாக்டிக் ஆசிட்ஸாக கன்வெர்ட் ஆகும். இதே ஈஸ்ட் அப்படின்னு சொன்னா தான் நம்ம என்ன வரும், ஈஸ்ட் செல்ஸ் அப்படின்னு சொன்னா தான் வந்து எத்தனால், அதாவது ஆல்கஹால் ப்ரொடக்ஷன் வந்து ஈஸ்டில் தான் நடக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த கொஷினோட ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா லாக்டிக் ஆசிட். திஸ் இஸ் த கீ பாயிண்ட். இது எல்லாமே வந்து ஒரு கீ பாயிண்ட்டாக நம்ம படித்து வச்சுக்கணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா கிளைகோலைசிஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கிளைகோலைசிஸ் அப்படின்னா என்ன? ஸோ கிளைகோலைசிஸ் அப்படிங்கிறது என்னென்னா இட்ஸ் அ ப்ராசஸ். இதுவும் வந்து நம்ம பாடி கெமிக்கல் ப்ராசஸ் மாதிரி நடக்கக்கூடிய ஒன்று தான். ஸோ இந்த கிளைகோலைசிஸ் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 10 ஸ்டெப்ஸ் இதில் வந்து இன்வால்வ் ஆகும். 10 steps it will be involved in the glycolysis cycle. ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இதில் ஓவராலாக வந்து 10 ஸ்டெப்ஸ் இருக்கும். 10 என்சைம்ஸும் வந்து இதில் இருக்கும். ஸோ 10 என்சைம்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா வந்து ஹெக்ஸோகைனேஸ், பாஸ்போகுளுக்கோஸ் ஐசோமரேஸ், பாஸ்போஃப்ரக்டோகைனேஸ், ஆல்டோலேஸ், ட்ரையோஸ் பாஸ்பேட் ஐசோமரேஸ், கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட் டீஹைட்ரோஜினேஸ், பாஸ்போகிளிசரேட் கைனேஸ், பாஸ்போகிளிசரேட் மியூட்டேஸ், எனோலேஸ், பைருவேட் கைனேஸ். ஸோ இதன் மூலமாக இந்த 10 என்சைம்ஸ் மூலமாக குளுக்கோஸ் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் வந்து பைருவேட்டாக மாறும். ஸோ நம்ம சாப்பிட்ற அந்த குளுக்கோஸ் வந்து பைருவேட்டாக மாறுறது ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து கிளைகோலைசிஸ் ப்ராசஸ். ஸோ இந்த கிளைகோலைசிஸ் ப்ராசஸில் வந்து 10 ஸ்டெப்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. கிளைகோலைசிஸ் ப்ராசஸில் 10 ஸ்டெப்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் 10 என்சைம், அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே வந்து ஒவ்வொரு என்சைம்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ என்னென்ன என்சைம்ஸ் என்னென்ன ஸ்டெப்ஸில் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு we will discuss on the next class. So I hope you are understanding about this video. Study well. We will meet on the next class with a new topic. Thank you.